பிகினர்ஸாக நீங்கள் உங்களுக்கு செயின் ஸ்டிச் போடும்போது பாதியிலே த்ரெட் கட் ஆகுது அப்படின்னாக்க இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் போட்டுட்ருக்கேன். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் கீழே த்ரெட்டை வந்து கட் பண்ணி விடுறேன். இப்போ மேலே எடுக்கும்போது இந்த த்ரெட்டு கட் ஆகிருக்கிறதுனால இப்படி ஃபுல்லாகவே வந்துருச்சு. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி இருக்க த்ரெட்டை அதுக்கு பக்கத்துலேயே அடியிலேருந்து நீடில் மேலே கொடுக்கணும். அடியிலேருந்து மேலே கொடுத்துட்டு இந்த த்ரெட்டை கீழே எடுத்துடணும். ஆரி பிகினர்ஸ் எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ் கிடைக்கிற வரைக்கும் இந்த மாதிரி தான் நாட் போடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம மேலே கொடுத்து கீழே எடுக்கும்போது இது வந்து பிரிஞ்சே வராது இந்த த்ரெட்டு. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா அடியில் வந்து மறுபடியும் நம்ம த்ரெட்டை ஃபஸ்ட்லேருந்து நாட் போட்டு கொடுக்கணும். இப்போ இன்கேஸ் நீங்கள் போட்டுட்ருக்கிறப்பவே கட் ஆகிடும்ல, அப்போ உங்களுக்கு இந்த த்ரெட்டை வந்து லென்த்தாக விட்டு கட் பண்ண முடியாது. அது மாதிரி இருக்குனாக்கா ஆல்ரெடி போட்டதில் ஒரு 2-3 செயினை பிரித்து விட்டுருங்க. பிரித்து விட்டுட்டு இந்த செயின் இருக்குது பார்த்தீங்களா, இது உள்ளே கொடுத்து இந்த த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக எல்லா செயினையும் பிரிக்காமல் ஒரு செயின்குள்ளே விட்டு இந்த த்ரெட்டை இந்த மாதிரி மேலே எடுத்துக்கணும் 2 த்ரெட்டையும். இப்போ அதுக்கு பக்கத்துலேயே குத்திட்டு இந்த த்ரெட்டை கீழே எடுத்துக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து பாதியில் போட்டுட்ருக்கும் போதே கட் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா இது மாதிரி பண்ணணும். ஸோ இதை கொடுத்து இப்போ கீழே நான் எடுத்துக்கிறேன் த்ரெட்டை. இப்போ எடுத்துகிட்டு திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து நாட் போடுவோம் பார்த்தீங்களா சில்க் த்ரெட்டில். ஸோ அந்த மாதிரி கையால் நாட் போட்டு த்ரெட்டை எப்போதும் போல் அடியில் கொடுத்துக்கணும். இங்கே நாட் போட்டிருக்கேன். ஸோ இந்த நாட் போட்டதை அடியில் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் செயின் போடும்போது ஆல்ரெடி போட்டிருக்கீங்கல்ல, அந்த செயினில் ஒரு செயினுக்கு முன்னாடியிலேருந்தே நீங்கள் ஸ்டிச் எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஆல்ரெடி போட்டிருக்கீங்கள கடைசி அது வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதிலேருந்து எடுத்துகிட்டு அந்த பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செயின்குள்ளேயும் இப்படி குத்தி போட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த த்ரெட்டு கட் ஆகிருக்கதே தெரியாது. ஸ்டிச் வந்து நீட்டாக வந்துடும். இந்த இடத்துக்கிட்ட எடுக்கும்போது உங்களுக்கு அடியில் நிறையா த்ரெட் இருக்கும். ஏன்னா அந்த கட் ஆனது பார்த்தீங்களா, அந்த த்ரெட் அது மாதிரி எல்லாமே இருக்கும். கரெக்டாக நம்ம இப்போ போடுற 2 த்ரெட்டை மட்டும் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு கட் ஆனது அப்படின்னாலும் நீங்கள் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி போட்டுடலாம். பிகினர்ஸ் எல்லாருக்குமே இந்த மாதிரி சில்க் த்ரெட் வந்து இடையில கட் ஆகிற இஷ்யூ இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஈஸியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். 1000 rupees கிளாஸ் ஃபீஸில் 2 months டியூரேஷனில் ஆரி ஒர்க் ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.